மக்களே, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வியானா நுழைஞ்சுட்டு இதை பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் ரெட் கார்டுக்கு எதிராக வச்சு செஞ்சுட்டாங்க. விஜய் சேதுபதியை கிழித்து தொங்க விட்டாங்க. விக்கல் விக்ரம், சபரி இவங்க கிட்டலாம் அப்படியே கேள்விகளை கிழிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறீங்க. அப்படியா ப்ரோ நடந்துச்சா ப்ரோ அப்படின்றதெல்லாம் கேட்குறீங்களா? அதுக்கான கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துடலாம். அதை தாண்டி லைவ்ல காலைல வந்து நிறைய ஃபன் எலமெண்ட் நடந்துச்சு. அந்த ஃபன் எலமெண்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல வியானா இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வியானாவோட நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி பல பேர் பல தப்புகள் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அங்கே பாரூக் அமுக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்று போட்டிருப்பாங்க. அடுத்து ரெட் கார்டுன்ற இஷ்யூ வந்தோடனே அந்த வீடியோ வந்து மாற்றி ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்களே கான்ட்ரடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றும், ரெண்டாவது வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, அதை பண்ணியிருப்பாங்க. இப்போது அவங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதால் வீட்டுக்குள்ளே போய் இதெல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ ஏன் அப்படி அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தோணுதுன்னா, வெளியே அவங்க ஒரு போஸ்ட்டு போட்டும் வீடியோ போட்டதால் இதை கண்டிப்பாக போய் கேட்டிருப்பாங்கன்றத யூகிக்கிறீங்க. யூகிச்சு அவனோ ஒருத்தன் போட்டு விட்டுருக்கான். ஓகே, யூகிச்சு போட்டதால கண்டிப்பாக அவங்க வீட்டுக்குள்ளே போய் செய்ய போகிறாங்க, சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பில்டப்லாம் கிடையாது, ஒன்றுமும் கிடையாது. ஏன்னா பண்ண முடியாது. ஏன்னா பிக் பாஸ் டீமு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை கொடுத்துட்டு இந்த ரெட் கார்டை பற்றியும் அவுட் சைடு இன்ஃபர்மேஷனை பற்றியும் ரியாக்ஷனை பற்றியும் இது எதையுமே பேசக்கூடாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அமைச்சிருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ளே போகிற எல்லா எக்ஸ்கண்டஸ்டன்ஸுமே சரி, இந்த ரெட் கார்டை பற்றி பேசக்கூடாது. எப்படி ரெட் கார்டை பற்றி பேசக்கூடாது, ஸ்ட்ரிக்டான வார்னிங் கொடுத்து தான் வீட்டுக்குள்ளே அனுப்பப்படுகிறார்கள். அப்படின்னும்போது இதை பற்றி வீட்டுக்குள்ளே பேச மாட்டாங்க. பேசக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தாச்சு. இதே தான் சீசன் 7ல் அப்பயுமே சொல்லியிருந்தாங்க. அதை மீறி அந்த இடத்துல ரவீனா வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த ரெட் கார்டு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, இதெல்லாம் ஆயிருக்குன்றதை சொல்லியிருப்பாங்க. அது சொல்லக்கூடாதுன்னு இருந்துமே அங்கே அப்படியே சிக்னல் கொடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வியானா போய் தைரியமாக உள்ள அந்த ரெட் கார்டை பற்றி பேசுற முடியாது, கேட்டுறவும் முடியாது. வேணா சர்க்காஸ்டிக்காக கலாய்க்க முடியும், சர்க்காஸ்டிக்காக பேச முடியுமே தவிர்த்து டேரெக்டாக ரெட் கார்டை பற்றி பேசியோ இது பண்ணாங்கன்னோ அடுத்து வியானா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே தான் இருப்பாங்களே தாண்டி வீட்டுக்குள்ளே உள்ள இருக்க மாட்டாங்க, இருக்கவும் விட மாட்டாங்க டீமு. ஸோ இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ, சீரியஸான ஒரு இது இப்போ போயிட்டு இருக்கிறது. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு பேசுனீங்கன்னா சேனல் அடுத்த இதுவே வந்து வியானாவை தூக்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்றது தான் நம்பணும். அப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்குது மக்களே. ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை போட்டு தான் வியானா உள்ள அமைச்சிருக்காங்க. பேச மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுறதாக ஒரு தகவலாக இருக்கலாம். ஏன்னா இப்போ இப்படி ஒரு விஷயம் இப்படி போட்டோன்னு வச்சுங்களேன், அது பூம் ஆகுது வேறு மாதிரி ரீச் ஆகுது இல்லையா? அதனால் அப்படி ஒரு விஷயத்த வந்து அந்த கம்மு ஃபேன்ஸ், பாரு ஃபேன்ஸ் வந்து இது ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுறாங்க. தட் ஆஸ் இட் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. அப்படி தான் நம்ம விசாரித்த வரையுமே தகவல் வருகிறது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்குமான வச்சு செஞ்சுட்டாங்க, பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்றத நம்பிடணும் நீங்கள். அடுத்து பிக் பாஸ் லைவில் வந்து காலையிலே வந்து அரோரா வந்து நிறைய ஃபன் மூமெண்ட்டை பார்க்க முடிஞ்சு. நீங்கள் ஃபுல்லாக வீடியோ வந்து ஃபன்னாக இருக்குது. காலைல என்ன பண்ணிட்டாங்க, அரோரா வந்து அந்த துஷார் மேட்டர் எடுத்து பேசிகிட்டு இருந்தா இருக்கட்டும், அந்த கேப்டன் ரூமில் போயிட்டு கனி ரொம்ப கொழுக்கமுழுக்காக இருக்குன்ற மாதிரி கனியை கலாச்சதாக இருக்கட்டும், விக்ரம் சபரிலாம் சேர்ந்து இவ்வளோ ஓட்ட அவங்க இவ்வளோ ஓட்டன்ற மாதிரி மாற்றி மாற்றி கலாய் செக்மெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. கொஞ்சம் எழுந்தும்போது அந்த ஃபன் எலமெண்ட்டை தான் போயிட்டு இருந்தது. இதில் குறிப்பாக ஜண்டா மந்திரம் போடுறேன் அப்படின்ற மாதிரி பார்வதியோட பெட்டில் தான் வந்து நான் நினைக்கிறேன். அந்த இது யாருது, வினோத்தோட மோந்திரத்தை வச்சு மந்திரம் போடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் போட்டு அவ்வளோதான், வினோத் வாழ்க, வினோத் இந்த வாரம் காலி அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ஃபன் எலமெண்ட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு சூப்பர் டீலக்ஸில் பண்ணும்போது நம்ம திவ்யா இருக்காங்கல்ல, திவ்யா தொடப்ப கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒழுங்காக ஓடி போட்டுரி, இந்த மாதிரிலாம் பண்ணேன் உனக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எங்கள் திவ்யாவுக்கு மற்றும் அரோரா அந்த தொடப்பு கட்ட ஃபன்னு இதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது திரும்ப பிக் பாஸ் ரூம் வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், சபரி 2 பேரையும் அந்த பெட்ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுவான் அந்த பிக் பாஸ் ரூமை. அங்கே திவ்யாவுக்கும் அரோராக்கும் மாற்றி மாற்றி சில விஷயங்கள் நடக்கும் ஃபன் எலமெண்ட்டாக. அது பார்க்கறதுக்கு ஏன்னா உமா பாபா பாபிசா, உமா பாபி பாபிசா அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கன்னா ஜாக்கி சான் அந்த இந்த டீமில் வரும் இல்லையா, குட்டீஸ் டிவியா, ஐயோ பேர் கூட வரல, அந்த ஒரு சேனலில் போட்டிருப்பாங்க. அந்த ஜாக்கி சானு, பீமு, அந்த மாதிரி
அந்த இதில் வர டைலாக்லாம் போட்டு அங்கே அரோரா இவங்க பயங்கரமான ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம். வெளியே கார்டன் ஏரியாவில் போயிட்டு அங்கேயும் ஒரு ஃபன் மூமெண்ட். அதில் சபரியை போட்டு என்னடா பேசுகிற நீ என்னடா பேசுகிறன்ற மாதிரி மாற்றி மாற்றி செருப்பை வச்சுட்டு விளையாடுறது, இதை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு விளையாடுறதுன்ற மாதிரி பயங்கர வைப்ஸோடையும் பயங்கர என்ஜாய்மெண்ட்டோட தான் லைவ் போயிட்டு இருக்கு. பட் ஓகே, இட் வாஸ் குட். ஏன்னா கடைசி 2 வாரங்கள் இப்படி ஜாலியாக ஃபன்னாக போனால் நமக்கு ஹாப்பி தான். ஏன்னா இப்பயும் வந்து சண்டை சச்சரவுலாம் இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் இருக்கும். அதுக்கு திஸ் வாஸ் பெட்டர் மூமெண்ட்னு நினைக்கிறேன். இப்படியே ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறது சூப்பர். ஸோ பணப்பொட்டி வரப்போகுது. அது பணப்பொட்டியில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.